அப்பா பழங்கி வந்த பாறையிலே பழங்கி வந்த பாறையிலே கடந்ததொரு ஆலமரம் அந்த ஆலமரம் அடியதே அங்கே காற்றடித்து மணல் குவி ஒரு கரையாம்புத்து வளர்ந்திருமா ஓங்கி வல்ல வளர்ந்த புத்து ஓராயிரம் வாசல் உண்டு தங்க புத்தா வெள்ளி புத்தா வெள்ளி புத்தா படர்ந்த ஆலமரத்தினுடைய அடியிலே காற்றடித்து மணல் குவித்து கரையாம்புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து ஓராயிரம் வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணி ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்து எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணே பெண்கொடியாலும் மன்னவன் தேவி இருவேர்களும் மகிழ்ந்தரசு செய்கிறார்கள் கொண்டவனும் தேவியுமாகவே குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். நாகம்னு சொன்னா நம்ம பூலகத்திலே பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சமாகவே இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன செல்வா கொண்டிருக்கிறார் தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவரும் மன்னவனும் தேவியுமா அங்கே மனமகிழ்ந்து வாழ்ந்து வார கொண்டவனும் தேவியுமா இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒச்சுவையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வீணையும் நாளம் போல, சுவையும் போல, நகமும் சதையும் போல, கண்ணும் எமையும் போல, ஆகாயம் பூமி போல, பூவும் நாளும் போல, தேங்காய்க்குள் தண்ணீரை போல, அண்ணாவையும் சாய்ந்துக்காரு போல, முடியும் தலையும் மொட்டையும் போல போல ரொம்ப ஒற்றுமை கொலுசப்பு. அப்படி இரு பேர்களும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மண்ணால் குறைவு கிடையாது, மழையால் தாழ்வு கிடையாது, பொன்னால் குறைவு இல்லை, பொருளாலே தாழ்வு இல்லை. அவருக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு அவருக்கு
பத்தெடுக்கும் மேடைகள் 7 கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் அவருக்கு சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை 10 மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் ஆடை கட்டும் ஜாவடையும் அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்களும் பெரிய பெரிய மண்டபங்களும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். 16 வகைன்னா என்னம்மா? அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பிறவுள் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் நம்மளை அம்மா அப்பான்னு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். இந்த மண்ணு நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? சொல்லவே சொல்லாது. கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். இந்த ஆபரணம் நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? அழைக்காது. இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். வெறும் பொருள். ஆமா. ஆனால் நாமளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தானா? பொண்டாட்டி செல்வம். பொண்டாட்டி தான் செல்வம். எதுக்கு அப்படி? அது எனக்கு தான் தெரியும். அதாவது மனைவி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தா தான் ஆனா பிறந்தவர் எந்த நேரம் அவருக்கு வீட்டுக்கு போய் 3 நேரம் அவருக்கு சாப்பாடு கொடுப்பா. உடல்நிலைக்கு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை மருந்து பக்குவம் பாப்பா. அப்போ அதனால இவர் பெரிய செல்வமா பொண்டாட்டியை நினைக்கிறார். அதோட பெரிய செல்வம் இந்த பிள்ளை செல்வம். அதற்கும் மேலாகப்பட்டது இந்த பிள்ளை செல்வம் தான் பெரிய செல்வம். உடல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மலரை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கா. பிள்ளை செல்வம் பெரிய செல்வம். இப்போ ஒரு சொந்தக்காரங்க நம்மள திடீர்னு ஒரு இடத்துல பாக்குறாங்கன்னா பாக்கும்போது என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன கேட்பாங்க? உனக்கு சொத்து எவ்வளவு இருக்கு? வீடு எவ்வளவு இருக்கு? சேலை எத்தனை இருக்கு அப்படி நான் கேட்பாங்க. இல்ல உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? உன் பிள்ளைகளாம் சௌரியமா நல்லா இருக்கா? உனக்கு ஆம்பளை பிள்ளை எத்தனை பொட்டை பிள்ளை எத்தனை அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர நமக்கு சொத்து சுகத்தை கேட்க மாட்டாங்க. அதான் செல்வத்திலே உயர்ந்த செல்வமே இந்த பிள்ளை செல்வம்னு சொன்னாங்க. அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் மன கவலை அடைந்து அவள் கணவனிடத்திலே சொல்லுகின்றார். எங்கனவராஜே மன்னா ராஜே மன்னா எனக்கு வைத்த பிராணே நாத பிராணே நாத உங்க தேவினாக கண்ணி நாதே கண்ணி இதனால இதுவரைக்கும் எனக்கு முற்பேது வயதாச்சு சாமி முடிதறிக்க பிள்ளை இல்லை எனக்கு 40 வயதாச்சு
மன்னாதி மன்னா கட்டிலே சாதமிட்டா எனக்கு வாரி உண்ண குழந்தை கிடையாது கிடையாது மன்னா எனக்கு இலையிலே சாதமிட்டா எடுத்து உண்ண மதலை கிடையாது ஆமா என் மன்னா ராஜராஜா ராஜராஜா நான் ஆத்தாங்கரைக்கு போனா என்ன அண்ணா வார மலடிங்கிறார் ஆமா நான் குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லை என்று பேசுகிறார்கள் மலடி மலடி என்று எனக்கு மாநிலத்தில் பேராகிவிட்டது ஆமாம்மா இருசி மலடி என்று எனக்கு இனத்தாரெல்லாம் பேராகிவிட்டதே முன்னா எல்லாரும் பேசுறாங்களே எந்தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 7 பிள்ளைக்கு தாயாகி இருக்கிறாள் ஆமா தந்தரத்து பெண்கள் எல்லாம் தலை பிள்ளை சூலியா இருக்கிறாள் பக்கத்து வீட்டுக்காரிக்கு 10 பிள்ளை இருக்கு ஆமா அடுத்த வீட்டுக்காரிக்கு 6 பிள்ளை இருக்கு 6 பிள்ளை இருக்கு கையும் நொண்டி காலும் நொண்டி ஆமா கணக்கு பார்த்தா அவளுக்கு 7 பிள்ளை இருக்குமன்னா 7 பிள்ளை இருக்குமா ஆனா எனக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் எனக்குன்னு ஒரு மதலை செல்வம் இல்லையே என் வயிற்றுல பிறக்கலையே என் வயிற்றுல ஒரு பிள்ளை இல்லையே ஆமா அதனாலே அண்ணா நாகராஜா ஆமா அதனாலே மன்னா நாகராஜா இதுனால இதுவரைக்கும் இதுனால இதுவரைக்கும் என்ன பாவம் நாமல் செய்தோம் ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்லை கண்ணீரை வடிப்பா வடிப்பா கவலை கொண்டே இருப்பா இதற்கு மேலாமல் குழந்தை இல்லை என்று இருந்தோமையானா நாமல் இறந்து போனாலும் நமக்கு மோட்சம் கிடையாது மதலை இல்லாமல் மாண்டு போனாலும் நமக்கு மோட்சம் இல்லையே மன்னவா அதனால தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்வார்கள் நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கெல்லாம் இந்த தாயே துணை இருப்பார் அதனால் நாமல் குழந்தை வரம் நாமளுக்கு வேண்டுமானால் சிவபெருமான என்னையே தவம் இருக்க வேணும் என்று என் நாகராஜனும் நாகக்கண்ணியை பெண்கொடியாலும் பிள்ளைக்காகவே எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் வெள்ளி சவா தலை மூலிகி வெள்ளி சவா தலை மூலிகி வெள்ளி சவா தலை மூலிகி தலம் மூலிகி தலம் மூலிகி அங்கே விரதம் அது இருந்து வார என்று வார அங்கே விரதம் அது இருந்து வார
அவர் கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள் கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணையும் தன்னுடைய நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். தவம் இருந்தார்கள் அப்படின்னா தவம் இருக்க வேண்டுமானால் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து தவம் இருக்கணுமா? தனித்திரு விழித்திரு முழித்திரு புசித்திருக்க கூடாது, பசித்து இருக்கணும், பசித்து சாப்பிடாம இருக்கணும். பிறகு அப்படி சிவபெருமானை நினைத்து அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலைநாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து ஒரு நாள் தவம் இருந்தார்களா? 2 நாள் இருந்தார்களா? இல்லை, ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? 2 வாரங்கள் இருந்தார்களா? 12 வருடங்களாக இறைவனே தஞ்சம் என்று 12 வருடங்களாகவே தவங்களை செய்து வருகிறார்கள். உண்ணாமல் உறங்காமல் செய்து வருகிறார்கள். அப்படியாகவே தவம் இருந்து வரும்போது ஒரு வருடமாச்சு, 2 வருடமாச்சு, இப்படியே 10-12 வருடங்கள் கழிந்து போனாலும் சிவபெருமான் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், விளக்கமா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து வெள்ளிக்கிழமை வருவார், சனிக்கிழமை வருவார். நீ சொன்னது சரிதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாரு, அவர் சைவம் சாப்பிடுவாரு. திங்கக்கிழமை வந்துருவாரு. அப்படி சிவபெருமானை நினைத்து ஈசனாகப்பட்டவர் வராமல் இருந்த போது இந்த வில்லிசையை அமைத்து கொடுத்ததற்காக நமது அழைப்புதலை ஏற்று நமது ஊருக்கு வந்து வில்லிசையை சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது மாவட்டத்தின் வில்லிசை புகழ் மாதவி அவர்களுக்கு மலர் மாலை சால்த்தி அவர்களை பாராட்டுகிறார்கள். அதோடு சேர்ந்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை கௌரவித்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பும் நமது குமரன் அண்ட் பிரேமா தம்பதியரின் சிறிய நமது சாமி போட்டாவை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அவர்களுக்கு கைதட்டி உற்சாகம் அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த திருக்கோயில் இவ்வளவு தூரம் பெரியதாக வளர்ச்சியடைந்து நமது மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மகிழ்வையும் ஊருக்கு நல்ல மழையையும் கொடுப்பதற்கு இந்த கோயில் இவ்வளவு வளர்ச்சியடைவதற்கு பெரும் பங்காற்றி பொருளாதார உதவி செய்த குட்டிராஜ் அண்ணன் அவர்களது மகன் திரு உதயபிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை சிறிது கௌரவப்படுத்துவதற்காக தயவுசெய்து அவங்களுக்கு கொஞ்சம் கைதட்டி அவங்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் 2 வருடம் அன்னதானமும் கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கைதட்டி அவங்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று திரு குமரன் அண்ட் பிரேமா தம்பதியினரை மீண்டும் ஒரு முறை இங்கு அழைக்கிறோம். ஏனென்றால் அவர் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்கம்மா, கொஞ்சம் கைதட்டி. அதே போல் நமது எல்லாரும் உற்சாகமாக அவங்களுக்கு கைதட்டி அவங்கள கௌரவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இன்று அன்னதானம் திருக்கோயிலுக்கு வந்து அவர்கள் சிறிது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு
காலதாமதம் ஆகும்போது இங்கே வந்து வருதி கேட்ட பொழுது அடுத்த வருடம் இந்த கோயிலுக்கு வரும்போது உன் பயிரோடு வந்து நீ என்னை வணங்குவ, அது நடந்ததுன்னா உன்னால் முடிஞ்ச செய்யணும்னு சொன்னதும் அந்த தம்பதியினர் உடனே அவங்க இந்த வருஷம் அன்னதானம் கொடுத்தாங்க. அவங்கள கௌரவிக்காத பால்ராஜ் சித்தப்பா கொஞ்சம் மேடைக்கு வர மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துறச்சேத்தையோ சுதர்சனாவோ இங்கே இல்லை, அதனால் நீங்கள் தான் வந்து இதை வாங்கிக்கணும். கொஞ்சம் வாங்க வாங்க சித்தப்பா. இந்த பாலஞ்சித்தப்பா அவர்களுக்கு எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது இதே கோயிலுக்கு ஒரு வருடம் அன்னதானம் வழங்கிய கோட்டசாமி மாமா இங்கே அவங்க இல்லாதனால நாளைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போய் அந்த சாலை அணிவிச்சு கௌரவிச்சிடணும். அதனால் அவங்களுக்கு ஒரு தடவை கொஞ்சம் கைதட்டி அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த முளைப்பாரி வளர்த்து இவ்வளோ தூரம் அந்த முளைப்பாரி எல்லோரும் நீங்கள் பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னதுக்காக அரும்பாடுபட்டு நல்லபடியாக வளர்த்து கொடுத்தா அருணாச்சலத்துக்கும் ஒரு கைதட்டி அவனை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவனுக்கு சாலை அணிவித்து கௌரவிக்கிறோம்.